தமிழக அரசு பள்ளியில் வேலைவாய்ப்பு. செவித்திறன் குறைவுடையோருக்கான அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணினி பயிற்றுனர் பணிக்கு தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும். செவித்திறன் குறைவோருக்கான அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணினி பயிற்றுனர் பணிக்கு தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் குண்டநாயக்கன்பட்டியில் செயல்பட்டு வரும் செவித்திறன் குறைபாடுள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணினி பயிற்றுனர் பணிக்கு தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்பன. இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி அவர்கள் தெரிவித்ததாவது, சேலம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் செவித்திறன் குறைபாடுள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணினி பயிற்றுனர் பணிக்கு தொகுதிப்பூதிய அடிப்படையில் தகுதியுடன் விண்ணப்பங்கள் வரவேற்பன. 1/7/2024 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. பிஎட் கல்வித் தகுதியுடன் பிஇ கணினி அறிவியல் அல்லது பிஎஸ்சி கணினி அறிவியல் அல்லது பிசிஏ அல்லது பிஎஸ்சி தகவல் தொழில்நுட்பம் ஆகிய படிப்பில் ஏதாவது ஒரு பட்டய படிப்பு முடித்திருக்க வேண்டும். மாத தொகுப்பூதியமாக 15,000 வழங்கப்படும். மேற்காணும் தகவல்கள் தலைமை ஆசிரியர் செவித்திறன் குறைபாடுள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி குண்டநாயக்கன்பட்டி சேலம் 632 இந்த முகவரியில் 20/11/2024 மாலை 5 மணிக்குள் அனைத்து கல்விச் சான்றிதழுடன் விண்ணப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு இந்த மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி அவர்கள் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஒரே ஒரு போஸ்டிங்கு செவித்திறன் குறைபாடுகளுக்கான கணினி பயிற்றுனர். லாஸ்ட் டேட் 20/11. நேராக அந்த அட்ரஸுக்கு போயிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அனைத்து கல்விச் சான்றிதழ்களுடன் விண்ணப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அரசு உயர்நிலைப் பள்ளி குண்டநாயக்கன்பட்டி சேலம். அந்த முகவரிக்கு தொகுப்பூதியமாக மாதம் 15,000 வழங்குறாங்க. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.